வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரழியச் செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் என மறவா சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இடத் தூய்மை மனம் விரிந்து கொள்ளட்டும். நாம் அமர்ந்துள்ள அறை விரிந்து இல்லம் முழுவதும், இல்லத்தைச் சுற்றிலும் நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு மகா பிரபஞ்சத்தை பார்க்கின்றோம். கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இடையே காணப்படும் கருநீல வெளி தூய தெய்வீக வான்காந்த பேரியக்க ஆற்று. எங்கும் நீக்கமர நிறைந்து அனைத்துள்ளும் ஊடுருவி இயங்கும் தெய்வீக பேராதார சக்தி அனைவரின் உச்சி வழியாக உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். இருவரையும் ஒரு சேரக் கண்டு நிறைவோடு மகிழ்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக் கொள்வோம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அருள் தந்தை அவர்களை அகக்காட்சியாக கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி அருளாசி பெற்றுக் கொள்வோம்.
இருப்பு நிலை கவனிக்கும் சும்மா இருத்தல் தவம். முதுகுத்தண்டுவட நேராக அமர்த்தி தலையை நிமிர்ந்து வைத்துக் கொள்வோம். நிமிர்ந்த நிலையிலேயே அக உணர்வை இருப்பு நிலையை கவனிக்கின்றோம். இவ்வாறு நீங்கள் தவம் ஏற்றும் பொழுது முதுகு வலி, ஏதாவது வலி ஏற்படலாம், வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நேரம் ஆக ஆக அந்த வலி மறைந்துவிடும். அகநோக்கில் நீங்கள் கவனிக்க கவனிக்க அந்த இருப்பு நிலையை கவனிக்க கவனிக்க உடலினுடைய செல்களினுடைய அதிர்வலைகளை உணரலாம். அது காந்த அலைகளை வெளிப்படுத்தி காந்தத்தினுடைய திணிவை உடல் முழுவதும் உச்சியிலிருந்து பாதங்கள் வரை உணர முடியும். ஏதோ ஒரு சப்தத்தை கேட்டோம் என்று சொன்னா அந்த சப்தம் முதலில் பெரிதாக நமக்கு தெரியும். நேரம் செல்ல செல்ல கூர்ந்து கவனிக்க கவனிக்க அந்த சப்தம் என்பது அற்றுப் போய்விடும். நிசப்தமாக மாறிவிடும். அதுபோன்று இந்த காந்தத் திணிவை கூர்ந்து கவனிக்க கவனிக்க அந்த உணர்வை கவனிக்க கவனிக்க அது வெளியாக மாறத் துவங்கும். அமைதியாக அமைதி நிலைக்கு அது செல்லும். கும்மிருட்டை காண முடியும். அது வெளியாக மாறும். இந்த நிலைகளை மனதில் கொண்டு நீங்கள் தவத்தை துவங்குகலாம். இருப்பை கவனிக்கின்றோம். முதுகுத்தண்டுவட நேராக தலை நிமிர்ந்து ஆழ்ந்து சென்றபின் உங்களுடைய நிலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டாம். நீங்கள் எதிலும் சாயாமல் அமர்ந்திருந்தா முதுகுத்தண்டோட நேராகவே இருக்கும். அது சரி செய்து கொள். அதிக வலி இருந்தால் மட்டும் ஓரிரு மூச்சுக்கள் இழுத்து விட்டுக் கொள்ளலாம். முதுகுத்தண்டுவட நேராக அமர்த்தி தலை நிமிர்ந்து அகமாக கவனிக்கின்றோம். அந்த இருப்பை கவனிக்கின்றோம். அதாவது உடலினுடைய அசைவற்ற இருப்பு.
வாழ்க வளமுடன். உடல் உணர்வுக்கு வருவோம். துரியத்தையும் மூலாதாரத்தையும் இணைத்துக் கொண்டு கவனிப்போம். உடலும் உள்ளமும் தூய்மை பெற்றது, மேன்மை பெற்றது. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்க வளமுடன். வாழ்த்துவோம். உற்றார் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறை, கல்வித்துறை சார்ந்த அன்பர்களை வாழ்த்துவோம். மன வேறுபாடு கொண்ட அன்பர்கள் இருப்பின் அவர்களையும் வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதம் குழுமம் வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன். ஆசான் அவர்கள் தோற்றுவித்த உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று இய வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த தொடர் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். ஓரளவுக்கு உங்களுடைய உடல்நிலையிலையும் அந்த மனதை அகம் நோக்கி கவனிப்பதிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். இது இந்த பயிற்சி, இந்த காலை தவம், இது உங்களுக்கு மற்ற தவங்களை ஏற்றுவதற்கு உறுதியாக அமையும். ஒண்ணு இருப்பு நிலை. ஏன்னா இருப்பு நிலை சரியாக அமைந்தால்தான் தவம் என்பது அந்த உச்சி வழியாக ஆற்றல் என்பது உடலுக்குள்ள வரும். அப்பந்தான் தவநிலை என்பது சித்திக்கும். அதே போல மனம் அகம் நோக்கி நிறுத்தி பழகும் பொழுதுதான் தவத்தினுடைய மேன்மை என்பது கிடைக்கும். அதனால இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்.
நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.